மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக நண்பர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளியில் மாயச்சதுரம் சம்பந்தமான அடிப்படை விடயங்கள், அதுபோன்று ஒற்றை இலக்கங்களில் வரக்கூடிய மாயச்சதுரம், அதே போன்று இரட்டை இலக்கங்கள், அதாவது 3 தர 3, 5 தர 5, 4 தர 4, இப்படியான எந்த விதமான மாயச்சதுரங்கள் வந்தாலும் எப்படி ஈஸியாக நாங்கள் மிக குறைந்த நேரத்தில் விரைவாக விடையளிக்கலாம் என்கிறது குறித்த ஒரு காணொலியாக இந்த காணொலி அமையப் போகிறது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மிக முக்கியமாக நிறைய புதிய நண்பர்கள் என்னுடைய வீடியோக்களை பார்வையிடுறீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க, மிகவும் நன்றி. ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க என்னுடைய வீடியோக்களை. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு உற்சாகத்தை தரும், எனக்கு இன்னும் வீடியோக்கள் செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேம் டைம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் என்னுடைய பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும், விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கேள்வியை பார்ப்போம். இங்கே தரப்பட்டிருக்கிறது 3 தர 3 மாயச்சதுரம். இங்கே 1 தொடக்கம் 9 வரையுள்ள இலக்கங்கள். அது இந்த பட்டிக்குள்ளே வரணும். அதில் கூட்டுத்தொகை எல்லா பக்கங்களிலும் 15ஆக இருக்கணும். ரைட், இதில் பேசிக்ஸ். இது வரைக்கும் இந்த கேள்வி எனக்கு தெரியாதுங்கிற ஆட்களுக்காக நான் முதல்ல அதில் அடிப்படைகளை சிலதை சொல்கிறேன். ரைட், என்ன 3 தர 3 மாயச்சதுரமாக இருந்தால் எங்களுக்கு தருவாங்க அதில் கூட்டுத்தொகை எத்தனை இருக்கணும். இங்கே தந்திருக்கிறாங்க 1 தொடக்கம் 9 வரையுள்ள இலக்கங்களை கொண்டிருக்க வேணும், அதனுடைய கூட்டுத்தொகை 15 இருக்கணும் என்று தந்திருக்கிறாங்க. சரிதானே? ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி, அதாவது இடமிருந்து வளமாக எண்ணினாலும் 15 இருக்கணும். அப்போ எங்களுக்கு பாருங்க, 8 1 9, 9 6 15. அப்போ சரியா இருக்குது. ஓகே, ரைட். அதே மாதிரி மேலிருந்து கீழ் நோக்கி எண்ணினாலும் எங்களுக்கு 15 வரணும். சரி, அதே போல அதாவது செங்குத்தாக கீழிருந்து மேல் நோக்கி எண்ணினாலும், மேலிருந்து கீழ் நோக்கி எண்ணினாலும் எங்களுக்கு எந்த திசையில் எண்ணினாலும் 15 வரணும். அப்படி 15 வந்தால் தான் நாங்கள் போட்ட இலக்கம் சரி என்கிறதான் இந்த கேள்வியுடைய அடிப்படை. ரைட், இப்போ இந்த மாயச்சதுரத்துக்கான குறுக்கு வழி, அதாவது ஷார்ட்கட் எதுவும் தெரியாதவங்களா இருந்தால் அவங்க என்ன செய்வாங்கண்டா, இருக்கிற இலக்கங்கள் இப்போ நான் இந்த எங்களுடைய இந்த வலது பக்கத்தில் கிட்டத்தட்ட வரக்கூடிய இலக்கங்கள் எல்லாம் தந்திருக்கிறேன். அப்போ இதில் வராத இலக்கங்களை வச்சு இதை ஃபில் பண்ணுவாங்க. அப்போ வேகமாக எண்ணக்கூடிய ஆக்கள் இருந்தால் எண்ணி போடுவாங்க, ஷார்ட்கட்லாம் தெரியாதுன்னு இருந்தால். சரிதானே? அப்போ நீங்கள் அப்படி வேகமாக எண்ணக்கூடிய ஒருத்தராங்கிறத செக் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு 15 செகண்ட் டைம் தரேன். உங்களால் எவ்வளவு வேகமாக இலக்கத்தை போட முடியுமா இருந்துச்சு இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். ரைட், டைம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நாங்கள் விஷயத்துக்குள்ள வருவோம். அப்போ இந்த கேள்விக்கு எனக்கு கூட்டம் மட்டும்தான் தெரியுமென்று சொல்கிறார்கள். எப்படி இதை செய்யலாண்டா, பேசிக்ஸ் விளையும் கொள்ளுங்க. மிக குறைந்த இடம் இருக்கக்கூடியது, இப்போ 7 இருக்குதானே, இந்த 7க்கு இந்த லைனில் வரக்கூடியதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன், எங்களுக்கு அதில் 2 போட்டி மீதமாக இருக்குது அப்படியான ஆக்களுக்கு. அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே இருந்தேன்னு சொன்னால், மிக குறைந்த இடம் எங்கே இருக்குது, 2 இடத்துல. இது 1 8க்கு நடுவில், 8க்கும் 4க்கும் நடுவில் ஒரு இடம் இருக்குது. அதே நேரம் 6 7 இதுக்கு இடையில ஒரு இடம் இருக்குது. ஆனால் நாங்கள் இந்த இடத்துல வரக்கூடிய இலக்கத்தை என்ன செய்யலாம், போடலாம். கூட்டமாக இருந்தால் எங்களுக்கு இதையும் சேர்த்து அது கவர் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். இது நான் சொல்கிறது யாருக்குண்டா, எந்த ஷார்ட்கட்டும் தெரியாதுன்னு வேகமாக கூட்டி எழுதக்கூடிய ஆக்களுக்காக. எங்களுக்கு ஷார்ட்கட் தெரியும், ஏன் இதில் மெனக்கட்டுறீங்கிற ஆக்கள் என்ன செய்யாதீங்க, இந்த விஷயத்தில் ஃபெடப் ஆகிடாதீங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், இன்னும் இலகுவாக ஷார்ட்கட் நான் இதில் ஒழுங்குபடுத்த போகிறேன். கூற்றாக்கள் இதை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இது ரெண்டையும் கவர் பண்ணுற மாதிரியான ஒரு இலக்கத்தை இதில் போடணும் இல்லையா? சரி, பார்ப்போம். ரெண்டும் கவர் ஆகிற மாதிரி எந்த இலக்கத்தை போடலாமண்டு இதை எண்ணி பாருங்க. 9 4 13. அப்போ எங்களுக்கு வர வேண்டிய இலக்கம் எத்தனை? 9 4 13. 2 தான் வரணும். அப்போ 2 போடலாம். இங்கே 2 தருவர் எதுவும் போடலாம். ரைட், சேம் டைம் 6 2 8 8 15. எனவே 2 வந்துட்டு, வர வேண்டிய இலக்கம் 2 1 வந்துட்டு. அப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், அதை இலகுவாக ஃபில் பண்ணிட்டோம். சரி, ஓகே, ரைட்.
அடுத்தது இதுல வராத இலக்கம் என்ன இருக்குது? 3 இருக்குது. வராத இலக்கம் 3 இருக்குது. ஓகே, இப்போ 8 4 12. அப்போ 12 3 15. அப்போ இதுல மிக பொருத்தம் 15. அப்போ 3 போட்டுட்டோம். ஓகே ரைட். அப்போ 1 2 3 4 வந்துட்டு மீதம் இருக்கிறது 5 மட்டும் தான். எனவே 5 போடலாம். 5 போட்டால் இந்த சதுரத்தை வெறும் கூட்டுத்தொகையை மட்டும் வச்சு நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த சதுரத்தை இந்த மாயச்சதுரத்தை ஃபுல் பண்ணலாம். ரைட். இது கூட்டுத்தொகை செய்யக்கூடிய ஆட்களுக்கான இலகுவான வழி. ஆனால் இது 5 தர 5 இருந்தா நாங்கள் மாட்டிக்குவோம். ஏன்? அதில் கூட்டுறதுக்கு நிறைய இருக்கும், நிறைய இலக்கங்கள் விடுபட்டிருக்கும். அப்படியாக வரக்கூடிய கேள்விகளை நாங்கள் செய்யறதுக்கு சிரமப்படுவோம். ரைட். அப்படியாக செய்யக்கூடிய ஆட்களுக்கு இப்போ ஷார்ட்கட் பார்ப்போம். ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ரைட். ஷார்ட்கட் என்ன? இதுல எல்லா வீடியோக்கள்லையும் பெரும்பாலும் இந்த மாயச்சதுரங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய முதலாவது ஷார்ட்கட் நானும் அதை சொல்றேன். அது உங்களுக்கு ஈஸியா இருந்தா நீங்களும் என்ன செய்யலாம்? அதை செய்யலாம். என்னது? இந்த கோடுகள் போட்டு வெளியால் இருக்கக்கூடிய இலக்கங்களை உள்ளுக்கு எடுக்கிற இது ஒரு ஷார்ட்கட். சரிதானே? கோடுகள், குறுக்கால கோடுகள் வரைந்து வெளியில் இருக்கக்கூடிய இலக்கங்களை உள்ளுக்கு எடுக்கிற. என்ன குறுக்கால கோடு போடுறேன்னு சொன்னா, ரைட், 1 2 3 என்று சொல்லி நாங்க என்ன செய்வோம்? 9 இலக்கங்களையும் 3 தர 3 வார மாதிரி எழுதுவோம். இந்த எழுதிக்கிறோம் நாங்க 1 2 3 எழுதிக்கிறோம். சரியா? ரைட். எழுதி குறுக்கால ஒவ்வொரு இலக்கத்துக்கு கோடு போட போறோம். முதலாவது ஒரு இலக்கத்துக்கு கோடு போடுவோம். ரைட். அப்ப இந்த லைன். ரைட். ரெண்டாவது என்ன செய்வோம்? 2 இலக்கம் வார மாதிரி கோடு போடுவோம். அடுத்த லைன் 2 இலக்கம். ரைட். மூணாவது என்ன செய்ய போறோம்? இந்த 3 இலக்கங்களுக்கு சேர்த்து கோடு போட போறோம். 3 இலக்கம். இப்போ திரும்ப என்ன செய்ய போகுது? திரும்ப 2 இலக்கம் ஒரு இலக்கம் வந்து கோடு வரப்போகுது. ரைட். அதை வரைஞ்சு கொள்ளுவோம். ஓகே ரைட். பார்த்துட்டோம். சரி. அப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? மேலிருந்து கீழ் நோக்கி இந்த மாதிரி கோடு போட்டோம். ரைட். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறோம்டா, திரும்ப ஆப்போசிட் சைட்டில், அதாவது ஆப்போசிட்டா இப்படி கோடு இருந்தால் இப்படி வர மாதிரி வரையணும் நம்ம. சரி தானே? ஆப்போசிட் சைட்டில் வரைய போகிறோம். ரைட். வரைஞ்சி பார்ப்போம். அப்போ அப்படி வரையும் போது முதலாவது ஒரு இலக்கத்தை டார்கெட் பண்ணி வரையும் போது 3 வருது. அடுத்தது 2 இலக்கம், 2 6, பிறகு 3 இலக்கம் 1 5 9, பிறகு 2 இலக்கம். சரி, இதெல்லாம் பார்க்கலாம். ரைட். அப்போ இது 5 இலக்கங்கள் இருக்கிறதுக்கும் இதே முறையை பின்பற்றலாம். இதுதான் உங்களுக்கு லேஸ் ஆயிருக்குன்னா நீங்க என்ன செய்யுங்க? இதே செய்யுங்க. ரைட். இப்போ இதுல பாருங்க, இதுல இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய இலக்கங்கள் என்னென்ன இருக்குது? நான் அதை பச்சை நிறத்தால் அடையாளப்படுத்துறேன். அதாவது பூரணப்படுத்தப்பட்ட பட்டிகளுக்குள்ள, இடைவெளி இல்லாத பூரணப்படுத்தப்பட்ட பட்டிகளுக்குள்ள 2 இருக்குது, 6 8 4 5. இவங்க எல்லாமே என்ன செய்யறாங்க? பூரணப்படுத்தப்பட்ட பட்டிக்குள்ள வாராங்க. இது எங்களுக்கு கிளியர். ரைட். கிளியர் ஆயிட்டா? ரைட். அப்ப எங்களுக்கு இதுல இருந்து ஒரு விஷயத்தை நாங்க புரிஞ்சு கொள்ளலாம். என்ன? இந்த இலக்கங்களை இதுல பாருங்க, நீங்க எந்த ஆங்கிள் எடுத்தாலும் இதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குது. என்ன? 5 நடுவுல வருது. முதல்ல டக்குன்னு நினைச்சீங்க, அதை எழுதுங்க. மற்றதெல்லாம் விட்டு போடும். முதல்ல என்ன செய்யுங்க? 5 வருதுங்கிறத எழுதி கொள்ளுங்க. சரியா? ரைட். அதை எழுதியாச்சு. 5 நடுவுல தூக்கி போட்டுட்டோம். ரைட். இப்ப வெளியில இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் என்ன செய்ய போறோம்? உள்ளுக்கு கொண்டு வர போறோம். முதல்ல 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 வெளியேறிக்கிறாரு, அதாவது பொட்டிக்குள்ள அடங்கையில் 1 வெளியேறிக்கிறாரு. 1 நாங்க என்ன செய்ய போறோம்? உள்ளுக்கு எடுக்க போறோம். 1. சரியா? சரி சரி பாருங்க. சரி, இதுல இந்த இருக்கிற 1 நாங்க உள்ளுக்கு எடுக்கிறோம். ரைட். 1 இருக்கக்கூடிய நேரான பட்டியை பாருங்க. எந்த கோணத்தை 1 எங்க இருக்குது? இதை நோக்கி இருக்குது இல்லையா? ரைட். அப்ப இந்த பட்டிக்குள்ள நாம இந்த பட்டி, இந்த அரிக்கிற பட்டி, அதே போல இந்த அரிக்கிற பட்டி, இதுக்குள்ளதான் நம்ம 1 எழுத போறோம். ரைட். இதுல எங்களுக்கு சொல்லி தருவாங்க என்னன்னு சொன்னா, 1 நாங்க இந்த பொட்டிக்குள்ள எழுதுறல்ல, 1க்கு அருகில் இருக்கிற பொட்டிக்குள்ள எழுதுறல்ல, அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பொட்டிக்குள்ள எழுத போறோம். எங்க எழுத போறோம்? இஞ்ச எழுத போறோம் 1. சரிதானே? அப்ப 1 அங்க போடுவோம். ஓகே ரைட். நீங்க வாரேன். 1 நாங்க அங்க எழுத போறோம். ஓகே சரி. அப்ப 1 இங்க எழுதுறோம். 1 எழுதியாச்சு. ரைட். அப்ப 1 அங்க எழுதினமா இருந்தால் 9 எங்க எழுதணும்? 9 அதுக்கு ஆப்போசிட்ல எழுதணும். அப்ப 9 இங்க எழுதுறோம். ஓகே
ரைட், எழுதிட்டோம். சரி, இப்போ அடுத்தது வெளியில் இருக்கிறார்கள் யார்? 3 7. அப்போ 7க்கு நேராக எழுத முடியாது, அடுத்த பட்டியில் தான் எழுதணும். சரிதானே? அப்போ இங்கே வந்து 3 கீழே எழுதுகிறோம், 7 மேலே எழுதுகிறோம். சரி, அப்போ வெளியில் இருக்கிறத எல்லாம் விட்டு போட்டு உள்ளுக்கு இருக்கிற இலக்கங்களை பார்த்தீங்கன்னா 2 7 6. அப்போ நல்லா பாருங்க, இது எங்களுக்கு நாங்கள் வரைஞ்ச பெட்டி வந்து திரும்பி இருக்குது. ஆனால் எங்களுக்கு தந்திருக்கிற இலக்கங்களில் 7 6 இருக்குது. 7 6 இருந்தால் அடுத்தது வர வேண்டிய இலக்கம் என்ன? 2. அப்போ அழகாக என்ன செய்கிறோம்? இதில் 2 எழுதுகிறோம். நாங்கள் எப்படி நடுவில் 5 எழுதணுமோ அது மாதிரி. ரைட், அடுத்தது பாருங்க, 8 4 3 நாங்கள் எழுதினோம். 8 4 3 இந்த அறிகிறது. ரைட், இங்கே வந்து 8 4 இருக்குது. அப்போ இடையில் நாங்கள் நிரப்ப வேண்டியது என்னத்தை? 3 நிரப்பலாம். ஓகே, ரைட், நிரப்பினோம்டா எங்களுக்கு விடுபட்ட இலக்கங்களை நாங்கள் எழுதிட்டோம். சரிதானே? ரைட், இது வந்து வரைஞ்சி எழுதுறது, இதுவும் லேசி. சிலருக்கு இது லேசாக இருக்கும், விரைவாக என்ன செய்வாங்க, 1 தொடக்கம் 9 லைன் 1 2 3 எழுதி போட்டு இலக்கங்களை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. இது எங்களுக்கு லேசி. ரைட், 1 தொடக்கம் 9 வரைக்கும் தந்தா மட்டும் இல்லை, எத்தனை இலக்கம் தந்தாலும் நாங்கள் என்ன செய்யலாம்? இதே மாதிரி எழுதலாம். சரிதானே? இதே மாதிரி என்ன செய்ய போகிறோம்? எழுத போகிறோம். அப்போ இது ஒரு மெத்தட். சரிதானே? இப்போ சில நேரம் 1க்கு பதிலாக 2 தொடக்கம் 10 தந்துடுவாங்க, அல்லது 3 தொடக்கம் 11 தந்துடுவாங்க, அல்லது 4 தொடக்கம் 12, எப்படியும் தரலாம். ஏதோ ஒரு 9 இலக்கங்கள் தருவாங்க. அது 1 தொடக்கம் 9 வரைக்கும் தான் இல்லை. எப்படி தந்தாலும் நாங்கள் என்ன செய்யலாம்? நிரப்பலாம். ரைட், இது மிச்சம் லேசாகிக்கிறதுனால சிலருக்கு விரைவாக நிரப்பக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு முறை. சரி, இந்த முறைகள் ஒரு முறை. இதை விட இன்னும் ஒரு முறை இருக்குது. சரிதானே? இன்னும் ஒரு முறைக்கு வருவோம். சரி, இந்த முறை, இந்த கோடு கீறுற முறை உங்களுக்கு டைம் போகும், கஷ்டமாயிருக்கும் என்று சொல்ற ஆட்களுக்கு இன்னும் ஒரு முறை சொல்லித்தாரேன். ரைட், அது என்னன்னு சொன்னா, இலக்கங்களை நாங்க இடம் அந்த பெட்டிக்குள்ள இலக்கங்களை போடுறது எப்படிங்கிற ஒரு முறை. சரி, இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு 1 தொடக்கம் 9 வரைக்கும் உள்ளது 3 தர 3 மாயச்சதுரம் தானே. அப்ப இது ஓர் இலக்கங்களாலான மாயச்சதுரம். 3 தொடக்கம் 3 ஓர் இலக்கங்களால், அதாவது ஒற்றை இலக்கங்களான மாயச்சதுரம். அப்படி ஒற்றை இலக்கங்களால் வரக்கூடிய மாயச்சதுரங்களை நாங்க இலக்கங்கள் போடும்போது நாங்க சில விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கொண்டா இலகுவாக போடலாம். நான் இப்ப பேசுறது 2வது ஷார்ட்கட் முறை. 2வது முறை இது எப்படி செய்ய போறோம்டா, இந்த 3 தொடக்கம் 3 அல்லது 5 தொடக்கம், அதாவது 5 தர 5 அல்லது 7 தர 7 அல்லது 9 தர 9, இப்படியான மாயச்சதுரங்களுக்கு இலக்கங்களை நாங்கள் பெட்டிக்குள்ள வரைகிற முறை. இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். அதுக்கு சில அடிப்படை விதிகளை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதில் முதலாவது விதி என்னென்றால், 2வது மெத்தட்ல நாங்கள் குறிப்பிட போற முதலாவது விதி என்னென்றா, சிறிய இலக்கம் தரப்பட்டிருக்கிற இலக்கங்களுடைய சிறிய இலக்கம் முதலாவது லைனில், இது முதலாவது லைன், நான் அதுதான் இங்கே ஒரு எம்டியாக ஒரு வச்சுக்கிறேன், இது ஒரு முதலாவது லைன். இந்த லைனில் நடுப்பட்டி, இதுதான் நடுப்பட்டி. சரிதானே? முதலாவது லைனில் நடுப்பட்டியில் எங்களோட முதல் இலக்கத்தை எழுதணும். சரியா? ரைட். அப்போ எங்களுக்கு 1 தொடக்கம் 9 வரைக்கும் தந்ததுனால 1 தான் சிறிய இலக்கம். அதை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? நடுவில் எழுதிட்டோம். சரிதானே? முதலாவது சிறிய இலக்கத்தை நடுவில் எழுதுறது முதல் வரியில். அப்போ சிறிய இலக்கம் முதல் வரியில் நடுவில் எழுதப்படும். இது வந்து முதல் விதி. இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். ரைட். 2வது விதி, 2வது விஷயம் என்ன? 2வது விஷயம், இப்போ நாங்கள் 1 இந்த போட்டிக்கிறோம், 1 இங்கே எழுதிக்கிறோம் இல்லையா? ரைட். 1 எழுதினா அதனுடைய 2வது இலக்கம், அந்த 2 எழுத போகிறோம், நம்ம 1 2 எழுத போகிறோம் தானே? ரைட். இது எப்படி எழுதணுமெண்டா, இது எங்களுடைய அது எழுதுகிற திசை இப்படி இருக்கணும், செங்குத்தாக எழுதப்படணும். அப்படின்றா 1 இங்கே எழுதுனா 2 எழுதுறதுக்கு அதில் பாக்ஸ் வந்து இப்படி இருக்கணும், இப்படி தான் எழுதணும், அதாவது இப்படி எழுதப்படணும் அது. ஆனால் எங்களுக்கு இங்கே பாக்ஸ் இல்லை.
எங்களுக்கு இதுல பாக்ஸ் இல்லை. அப்ப நான் டாட் பாக்ஸ் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. ஒன்று இங்க எழுதினா, இரண்டாவது விதி செங்குத்தாக எழுத்துக்கள் ஓர்டர்ல எழுதப்படணும், ரெண்டாவது விதி. சரிதானே? நான் இங்க ஒன்று போட்டுட்டேன். அப்ப ஒன்று போட்டா எனக்கு ரெண்டு எங்க எழுதணும்? இங்க வரணும். அந்த பாக்ஸ் இப்படி வரணும். ஏன் அப்படி வரணும்? அப்படி வந்தாதான் செங்குத்தாக இருக்கும். ஆனா பாக்ஸ் இல்லையேலா, பாக்ஸ் இல்லை அங்க. அப்ப அது இல்லைண்டா அதுக்கு நேராக, அதாவது கீழ் திசையில இருக்கக்கூடிய பெட்டியில எழுதணும். எங்க அதுக்கு நேரா கீழ் திசையில பெட்டி இருக்கு? இதுக்கு நேரா கீழ் என்ன பெட்டி இருக்கு? இந்த இருக்கிற பெட்டி தான் இருக்குது. அப்ப 2 இன்ச் எழுதுவோம். சரிதானே? 2 எழுதிட்டோம். சரி, 2 எழுதிட்டோமா? ஓகே. இப்ப இதே மாதிரி தான் இந்த திசையை நோக்கி தான் எழுதணும் அடுத்த இலக்கத்தையும். அப்ப 3 எழுதுறதுக்கு பெட்டி இங்க வரணும். எங்களுக்கு 3 எழுதுறதுக்கு பெட்டி இங்க வர வேணும். அப்ப 3 இதெல்லாம் எழுதணும் நாங்க. ஆனா 3 எழுதுறதுக்கு இங்க பெட்டி இல்லை. அதுக்கு நேரா என்ன பெட்டி இந்த அடிக்குது. எனவே 3 இங்க எழுதுறோம். சரிதானே? 3 இங்க எழுதுறோம். அப்ப நாங்க நேரா புள்ளி எழுதுறதுக்கு பெட்டி இல்லைன்னா அதுக்கு நேரா இருக்கிற இடத்துல என்ன செய்ய போறோம்? அந்த இலக்கத்தை எழுதுறோம். இது இரண்டாவது விதி. இந்த இரண்டாவது விதியையும் விளங்கிக் கொள்ளுங்க. சரியானே? ரைட். இரண்டாவது விதி இப்ப நாங்க போட்டுட்டோம். சரி, இப்ப இது 3 தர 3 தானே? இது 3 தர 3. அப்ப நாங்க 1 2 3 எழுதிட்டோம். இப்ப நான்காவது இலக்கம் போடுறதுக்கு நாங்க 4 கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏண்டா 3 தர 3 பெட்டியா இருந்தா 3 தரம் மட்டும்தான் என்ன செய்யலாம்? இலக்கத்தை போடலாம். நான்காவது இலக்கம் போடும்போது அது நாங்க எழுதின இலக்கத்துக்கு கீழே எழுதணும். இப்ப நாங்க 1 2 3 எழுதினோம். இப்ப அடுத்தது எங்களுக்கு எழுத வேண்டியிருக்கு 4. அப்ப 3க்கு கீழே எங்க எழுதணும்? இங்க எழுதணும். 4 எழுதிட்டோம். ரைட். அடுத்த இலக்கத்தை என்ன செய்வோம்? அப்ப நாங்க இதுல மூன்றாவது விதி என்னண்டா, எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இலக்கத்துக்கு ஏத்த மாதிரி 3 தர 3 3 இலக்கம். சரிதானே? நான்காவது இலக்கம் கீழே வரும். அடுத்த இலக்கம் அதுக்கு அந்த எழுதப்பட்ட இலக்கத்துக்கு கீழே வரும்ங்கிறத குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் நீங்க கொப்பியில எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எழுதுனீங்கன்னா மிக இலகு. சரிதானே? ரைட். இப்ப நான் இந்த முறை எனக்கு தெரியறதுனால எவ்வளவு வேகமா எழுத முடியுங்கிறத நான் இப்ப உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன். ஓகே, ரைட். முதல் விதி சிறிய இலக்கம் நடுவுல வரும். ரெண்டாவது விதி அடுத்த இலக்கம் அதாவது அதோட நேராக செங்குத்தாக எழுதணும். சரிதானே? செங்குத்து திசையில எழுதணும். அதுக்கு நேராக எங்களுக்கு பொட்டி இல்லாத விடத்து அதுக்கு எங்கள்கிட்ட பொட்டி இல்லைண்டா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அல்லது அதுக்கு நேராக இருக்கக்கூடிய இறுதி பொட்டியில் எழுத போறோம். அப்படிதான் நாங்க 2 இஞ்ச எழுதினோம். இந்த பொட்டியில் எழுதினோம். ரைட். 2 எழுதிட்டோம். அப்ப 2க்கு செங்குத்து திசையில வர வேண்டியது இந்த இடம். இந்த இடத்துல பாக்ஸ் இல்லைண்டா அதுக்கு இறுதியில வரக்கூடிய பொட்டி இது. அப்ப அந்த இடத்துல 3 எழுதினோம். ரைட். இது இவ்வளவு விதிப்படியும் நாங்க எழுதினோம். எழுதிட்டு அடுத்து நாங்க பின்பற்ற வேண்டிய விதி என்னண்டா, 3 தர 3 சதுரம்ங்கிறதுனால நான்காவது இலக்கத்தை 3க்கு கீழே எழுதணும். எனவே 3க்கு கீழே 4 எழுதினேன். எங்களுக்கு திரும்ப நாங்க ஏற்கனவே உள்ள விதியை ஃபாலோ பண்றோம். 4 எழுதிட்டோம். அடுத்த இலக்கத்தை இந்த திசையில் எழுதணும். 5. அடுத்தது இலக்கம் 6. இந்த திசையில் எழுதுறோம். அப்ப 3 எழுதிட்டோம். சரிதானே? 4 5 6 எழுதிட்டோம். அப்ப 7 எங்க எழுதுவோம்? 6 கீழே எழுதுவோம். ரைட். 7. ரைட். 7க்கு அடுத்தது 8 எழுத போறோம். 8 9 வரைக்கும் எழுதணும். அப்ப 8 எங்க எழுதணும்? இதுக்கு நேர பட்டி இல்லை. பாருங்க, பொட்டி இல்லை. இப்படிதான் வரணும். அப்ப அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பொட்டி இங்க. அப்ப 8 இங்க எழுதுறோம். சரிதானே? ரைட். எழுதியாச்சா? ரைட். அடுத்து பாருங்க, 8க்கு நேரா பாருங்க. 8க்கு நேரா நாங்க இந்த திசையை நோக்கி எழுதுறதுக்கு பொட்டி இல்லை. எனவே பொட்டி இங்கதான் வரும். அது இப்படிதான் வந்தா தான் சரியா இருக்கும். எனவே அதுக்கு கீழே இருக்கிற பட்டி இந்த இங்க 9 எழுதுறோம். சரியா? வெரி ஈஸி. இப்ப இப்படி எழுதுனீங்களா இருந்தால் குயிக்கா நீங்க எண்ணவும் தேவையில்ல, கூட்டவும் தேவையில்ல, கழிக்கவும் தேவையில்ல, மிச்சம் வேகமா எழுதிடலாம். இது ஒரு முறை. சரி, இந்த முறையில நான் பாடமாக்கியா இதை எழுதினேன்னு கேட்டா இல்ல. நான் இந்த விதிகளை திரும்ப 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 எழுதி உள்வாங்கி கொண்டேன். நீங்களும் என்ன செய்யுங்க, இந்த விதிகளை திரும்ப திரும்ப எழுதி உள்வாங்கி கொள்ளுங்க. சரியா? திரும்ப திரும்ப எழுதி உள்வாங்கி கொள்ளுங்க. இப்ப நாங்க சொன்ன மாதிரி நிரப்பின மாதிரி இருந்தா எங்களுக்கு இங்க 1 வந்துச்சு. எனவே இங்க 2 வரணும்.
சரிதானே? இதுக்கு நேரா 2 வரணும், அதை தூக்கி நான் இங்கே போடுறேன். 2க்கு நேரா 3 வரணும், நான் அதை தூக்கி இங்கே போடுறேன். 3 எழுதிட்டேன். 4 இங்கே எழுதுறேன். 5 6 6க்கு நேராக, சரிதானே? 6 எழுதிட்டேன். 6 வரைக்கும் தான். அடுத்தது 7க்கு எழுதணும் நான். ஏன் 3 இலக்கம் தான் எழுதலாம். 4 5 6 3 இலக்கம் எழுதலாம். 6க்கு 7 எழுதுறேன். 7 8 இங்கே வரணும், இந்த பட்டி வரணும். இல்லை என்றதுனால 8 இங்கே, 8க்கு நேரா 9 இல்லை கீழே எழுதினேன். அப்போ விரைவாக நான் செஞ்சேன், இந்த பொட்டியை பூரணப்படுத்திட்டேன். எங்களுக்கு இது மிக இலகுவான ஒரு வழி. இந்த ஷார்ட்கட் மிக இலகுவான ஒரு ஷார்ட்கட், ரைட்? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ இது இல்லாமல் வேறு இலக்கங்கள் வந்தால் நான் எப்படி எழுதலாம்ன்றதை பார்ப்போம். ஓகே, ரைட். நான் சொல்கிறேன் 3 தொடக்கம் 12 வரைக்கும். எப்படி? 3 4 5 6 7 8 9 10 11 12, சரிதானே? 3 தொடக்கம் 13 வரைக்கும் ஆகி, சரிதானே? நம்ம 3 தொடக்கம் 2 தொடக்கம் பார்ப்போம். எங்களுக்கு அது கொஞ்சம் சிக்கலாக இருக்கு, ரைட்? 2 தொடக்கம் பார்ப்போம். 2 தொடக்கம் 10 வரைக்கும். 2 3 4 5 6 7 8 9 10, சரிதானே? ரைட். அப்போ எங்களுக்கு 9 இலக்கம் வந்துட்டு 2 தொடக்கம் 10 வரைக்கும். ஓகே, ரைட். நம்ம முதலாவது பேசின விஷயம் என்ன? இந்த விதிப்படி நடுவில் சிறிய இலக்கம், எங்களோட சிறிய இலக்கம் 2. ஓகேவா? ரைட். அதுக்கு நேர 3 வரணும். இந்த பொட்டி இல்லை, எனவே இதில் 3, சரிதானே? 3 எழுதிட்டேன், ரைட். அடுத்தது 4, இந்த பொட்டி இல்லை, எனவே 4, ரைட். அப்போ 3 இலக்கம் எழுதியாச்சு. நான் அடுத்தது எது எழுதணும்? 5 6 7 3 இலக்கம் எழுதிட்டேன். அடுத்தது 8, இங்கே எழுதுறேன். 8, எனக்கு இந்த இடத்துல 9 வரணும், இடம் இல்லை, இங்கே எழுதுறேன் 9, சரிதானே? எனக்கு இந்த இடத்துல 10 வரணும், சரிதானே? 10க்கு அங்கே இடம் இல்லைன்றதுனால இங்கே எழுதுறேன் 10. எவ்வளோ ஈஸியாக எழுதலாம் எங்களுக்கு. அப்போ இதே மாதிரி எத்தனை இலக்கம் தந்தாலும், எப்படி மாறி தந்தாலும், இந்த மாயச்சதுரத்தை இந்த மெத்தடில் நீங்கள் எழுதுவீங்களா இருந்தால் விரைவாக எழுதலாம், சரிதானே? நீங்கள் என்ன இலக்கம் போட்டுனாலும் ட்ரை பண்ணி பாருங்க. அது நான் ரைட். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நாங்கள் 2க்கு பதிலாக 3லேருந்து எண்ணி பார்ப்போம். 3 4 5 6 7 8 9 10 11, சரிதானே? ஓகே, ரைட். இதை செஞ்சு பார்க்கலாமா? எழுதி பார்க்கலாமா? மிக சிறிய இலக்கம் என்ன? 3. இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் அவதானிச்சிங்கன்னா தெரியும். பெரிய இலக்கம் சிறிய இலக்கம் எங்களுக்கு 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, அதில் மிகப்பெரிய இலக்கம் 11 3க்கு கீழே இந்த இடத்துல வரும். 1க்கு 9 வந்த மாதிரி நீங்கள் வேண்டா எழுதியும் பாருங்கள், வரும் இடத்த சரியாக வரும். நாங்கள் எழுதி பார்க்கலாம். 3 எழுதினோம். 3க்கு நேராக வந்து 4 எழுத போகிறோம். 4 எழுதுறதுக்கு இடம் இல்லை, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பொட்டியில் எழுதுகிறோம். 5 எழுதணும், இடம் இல்லை, அதுக்கு நேராக எழுதுகிறோம் 5, சரிதானே? 5ஓட முடியுது. 6 7 8 8ஓட முடியுது. 9 இங்கே 10 வரணும், இடம் இல்லை, 10 எழுதுகிறோம். 11 இங்கே எழுதணும், எனவே 11 இங்கே எழுதுகிறோம். வெரி ஈஸி. நீங்கள் ஒரு நிமிஷத்தில் எல்லா கேள்விக்கும் விடை அளிக்கலாம், அப்படி விடை அளிச்சிங்களா இருந்தால். அப்போ 3 தர 3 மாயச்சதுரம் வந்து எப்படி விடை அளிக்கலாம்ங்கிறத நான் இந்த காணொலியில் உங்களுக்கு காட்டுகிறேன். இது எத்தனை இலக்கம் வந்தாலும் சரி, நீங்கள் இந்த கேள்விக்கு மிக இலகுவாக விடை அளிக்கலாம். இந்த வீடியோ முழுக்க 3 தர 3லிருந்து 5 தர 5, அதே போல் 4 தர 4 சதுரங்களும் எப்படி விடையளிக்கிற ஷார்ட்கட்லங்கிறத முழுமையாக விளங்கப்படுத்துகிறேன். இதில் ஒரு பகுதி வீடியோ என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் வரும். என்னுடைய அடுத்த பகுதி வீடியோ யூடியூப்பில் வரும். கட்டாயம் நீங்கள் வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபுல் வீடியோ பார்க்கணுமென்றால், நான் இந்த ஃபேஸ்புக் பேஜில் போடக்கூடிய இந்த வீடியோக்குள்ள என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் இதில் வீடியோ லிங்க் போடுறேன். கட்டாயம் யூடியூப்பில் இதில் ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அடுத்த கேள்விகளை போகலாம். சரி, இந்த வினாவில் வந்து 5 தொடக்கம் 5 வரை உள்ள, அதாவது 5க்கு 5
மாயச்சதுரம் தரப்பட்டிருக்குது. அப்போ 5க்கு 5 என்றால் 25 எண்கள் தான் அதுக்குள்ளே வரும், தொடராக வரும். அதே நேரம் கூட்டுத்தொகை 100 சந்திக்கிறாங்களே தவிர எத்தனைலேருந்து எத்தனை வரைக்கும் இந்த கேள்வியில் தரல. இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி உண்டு. இதை நாங்கள் எப்படியெல்லாம் எழுதலாமுங்கிறதுக்கு நான் ஏற்கனவே இங்கே உங்களுக்கு இலகுக்காக இப்படி எழுதி காட்டிக்கிறேன். ரைட், நான் என்ன செஞ்சுக்கிறேன்ன்றதை பாருங்கள். முதலாவது இதில் முதல் முறை நம்ம நேரத்தோட 3 தர 3க்கு பேசின மாதிரி முதல் முறை என்ன செய்யலாம், நாங்கள் இந்த ஷார்ட்கட் எதுக்குள்ளேயும் போகாமல் டக்குன்னு கூட்டி போடக்கூடிய ஆட்கள் ஆயிருந்தோம்டா நாங்கள் கூட்டி போடலாம். கூட்டி போடுறதுக்கான ஒரு வழி என்ன, ஆக குறைந்த இடைவெளி இருக்கக்கூடிய ஒரு இலக்கத்தை, அதாவது ஏதாவது ஒரு இலக்கம் போடுறதுக்கு மட்டும் இருக்கான்றதை தேடினோம்டா நாங்கள் பார்த்தோம்டா இந்த வரிசையில் இல்லை, மேலிருந்து கீழே இந்த வரிசையில் இல்லை, இந்த வரிசையில் இல்லை, இந்த வரிசையில் இருக்குது. ரைட், அப்போ இடம் உண்டு அதில் இருக்குங்கிறத நம்ம காணலாம். சரிதானே? ரைட், அப்போ அதில் காண்றோம் இந்த ஒரே ஒரு இலக்கம் மட்டும் போட வேண்டிய ஒரு இடம் இருக்குது. ரைட், அதை போட்டமாக இருந்தால் நம்ம அதை வச்சு அடுத்த இடங்களுக்கு என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிடலாம் என்ற அளவுக்கு வருவோம். ரைட், ஓகே, பார்ப்போம் எப்படி நாங்கள் வேகமாக கூட்டலான்னு பார்ப்போம். முதல்ல என்ன செய்யுங்க, பெரிய இலக்கங்களை கூட்டி வாங்க. சரிதானே? பெரிய இதில் பாருங்கள் 26 4 30 40 40 70 80 80 இருக்குது மொத்தம். அப்போ வர வேண்டியது 20 100, மொத்த கூட்டுத்தொகை 100 வர வேண்டியதுக்கு இதில் வர வேண்டிய இலக்கம் எத்தனை 20. அப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம், நாங்கள் 20 போட்டுட்டோம். அப்போ இதை வச்சு என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு இலக்கமாக கூட்டி கூட்டி, இது நான் என்னுடைய முதலாவது வீடியோவில் இப்படி தான் கூட்டி போடுறதுக்கான ஒரு வழிமுறையை காட்டி தந்துக்கிறேன். அதில் தான் ஒரு சகோதரர் கவுண்ட் பண்ணியிருந்தார், அதுக்கு சரியான நேரம் போகுதோ, அதை விட ஷார்ட்கட் ஏதாவது இருந்தால் சொல்லித்தாங்கண்டு. ரைட், இப்போ ஷார்ட்கட்டுக்கு அடுத்த ஷார்ட்கட் நாங்கள் பார்த்த மாதிரி நான் இதில் 25 இலக்கங்கள் இருந்துச்சு. எங்களுக்கு தந்திருந்த தரவுப்படி ஆக குறைஞ்சது 8 தான் இருந்துச்சு. அத்தோட எனக்கு இதில் ஏற்கனவே இந்த சதுரங்களில் ஷார்ட்கட்டில் எழுதுகிற முறையில் நான் ஒரு விஷயத்தை அறிஞ்சு கொண்டேன். 8ம் 32 மிருகி, ஆக 8 சிறிய இலக்கம் 32 பெரிய இலக்கம். சரிதானே? இது இப்படி தெரிஞ்சாலும் தெரியாத ஒருத்தராக இருந்தாலும் இந்த 2 விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது ஒற்றைப்படையில் வரக்கூடிய சதுரங்கள் மாயச்சதுரம் தந்தா நடுவில், சரியாக நடுவில் மேலேயும் கீழேயும் இருக்கிறது. ஆக சிறிய இலக்கமும் மேலே இருக்கிறது, சரிதானே, சிறிய இலக்கமும் கீழே இருக்கிறது பெரிய இலக்கமாகவும் இருக்கும்ங்கிற அடிப்படை ஒன்று இருக்கு. அதை போலையும் கொள்ளுங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன், அப்போ 8 32, அப்போ 8 தொடக்கம் 32 வரைக்கும் என்ன செஞ்சேன்டா, இங்கே இலக்கங்களை 8 9 10 8 9 10 சொல்லி எழுதி கொண்டேன். எழுதி குறுக்கால அதுக்கு சரிதானே நேர திசைகளில் கோடு போட்டேன். கோடு போட்டுட்டு பார்த்தா ஒரு தொகை கோடும் ஒரு தொகை இடைவெளியும் இருக்கு. இதை நிரப்புறதுக்குள்ள தலை சுற்றி போயிடும். ஆக எனக்கு இந்த இடத்துல இந்த ஷார்ட்கட் எனக்கு கை கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேண்டாம் செஞ்சு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ட்கட் எனக்கு கை கூடலை, நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். சரிதானே? ரைட், எப்படி செஞ்சு பார்க்குற, இப்போ இதுக்குள்ளே இன்னொரு சிக்கலும் இருக்குது. என்னன்னு சொன்னால் எங்களுக்கு 5 பொட்டிகள் தான் வரணும். சரிதானே? எப்படியுமே 5 தான் வரணும். அப்போ 5க்கு 5 வர மாதிரி நடுவில் நாங்கள் என்ன செய்யணும், அதை அடையாளம் தனியாக எடுத்து வெளியில் இருக்கிற இலக்கங்கள் எல்லாம் போடணும். அந்த சிக்கல் இருக்கு எங்களுக்கு, அது வானம். நாம் என்ன செய்வோம், நம்மட இலகுவான ஷார்ட்கட்டை இது பயன்படுத்துவோம். என்ன ஷார்ட்கட், நாங்கள் இலக்கங்கள் தூவுற முறை ஒன்று பார்த்தோம். இலக்கங்களை பொட்டிக்குள்ளே நாங்கள் எழுதுகிற முறை ஒன்று பார்த்தோம். சரிதானே? ரைட், என்ன ஷார்ட்கட், அதுதான் நாங்கள் பயன்படுத்துகிற ஷார்ட்கட். ஓகே, ரைட், இப்போ பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி சிறிய இலக்கம் 8, சிறிய இலக்கம் 8 போடப்பட்டிருக்குது. ரைட், நான் அடுத்து அப்போ சிறிய இலக்கத்தை நான் நடுவில் போட்டுட்டேன்னா, முதல் வரியில் நடுவில் போட்டுட்டேன். ஏன் இங்கே 2 இங்கே 2 இருக்கு, அப்போ நடுவில் போட்டேன். ரைட், அடுத்தது நான் என்ன சொன்னேன், என்னுடைய நம்முடைய இரண்டாவது விதி நேரம் எழுதப்படணும். 8க்கு அடுத்தது 9 இஞ்சு எழுதப்படணும். பட்டி இருக்குதா, இல்லை, அதுக்கு கீழே எங்கே வரணும், இங்கே. ரைட், அப்போ இங்கே 9. சரியா? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, 9. அப்போ நாங்கள் எங்களுக்கு இது மாதிரி இலக்கங்கள் வரும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸை குறைச்சி கொள்றதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, 5 தர 5ண்டா
5 இலக்கத்தையும் எழுதுங்க. 8 9 10 11 12. அப்போ 1 2 3 4 5 சரிதானே, 12 எழுதி கொள்ளுங்க. சரிதானே, இது வரைக்கும் எழுதி கொள்ளுங்க. சரியா, ரைட். 12. அப்போ 13 வந்து 12 கீழே வரப்போகுது. சரியா, ரைட். அதே போல 18 23 கீழே கீழே வரப்போகிற எண்கள். அதே போல் 28 இதெல்லாம் கீழே கீழே வரப்போகிற எண்கள். சரிதானே, இதை என்ன செய்யுங்க, நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு லேசாக இருக்கும். ரைட். இப்படியான இலக்கங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய நேரம் செலவழிக்கிற நேரம் நீங்கள் மிக குறைந்த நேரத்தில் எழுதலாம். ரைட். 8 எழுதினா 8க்கு நேராக நான் என்ன எழுதணும், 9. 9க்கு இடம் இருக்கா, பொட்டி இல்லையே. அப்போ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய இடத்தை தான் எடுக்கணும், ஆக கீழே. அதிலிருந்து அடுத்த பகுதி ஆப்போசிட்ல 9. 10க்கு இடம் இருக்குது இல்லையா, ரைட். 11க்கு இடம் இல்லை, அதுக்கு ஆப்போசிட். 11க்கு ஆப்போசிட், ரைட். 11 எழுதிட்டேன். சரிதானே, 12 வரைக்கும் நான் எழுதலாம். 5 இலக்கம் எழுதலாம். 3 தர 3 என்றால் தான் 3 இலக்கம் 4வது இலக்கம் கீழே வரும். 5 தர 5 என்றால் 5 இலக்கம் 6வது இலக்கம் தான் கீழே வரும். அப்போ 12 எழுதிட்டேன். 12 கீழே என்ன வரும், 13 வரும். எங்களுக்கு தந்தேரிக்கிறாங்க. சரிதானே, கேள்வியில் சந்தேரிப்பாங்க. ரைட். 13 14 15 நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே, 16 17 வரைக்கும் எழுதலாம். 16க்கு பாக்ஸ் இல்லை, எங்கே வரணும், 16 போட்டு இங்கே வரணும். எனவே 16 எழுத வேண்டியது, அதுக்கு நேராக இங்கே எழுத போகிறேன் 16. சரிதானே, இது அழிப்போம். 16 எழுதியாச்சா? ஓகே, 16 எழுதியாச்சு. ரைட். அடுத்தது 17 எங்கே எழுதணும், இங்கே எழுதணும். 17 இடமில்லை, ஆப்போசிட். 17 இங்கே எழுதுறோம், அதுக்கு நேராக 17 இங்கே எழுதப்படுது. ஓகே, 17 எழுதியாச்சு. 17 எழுதியாச்சு. ரைட். 17 எழுதினா 17ஓட முடிஞ்சு. அடுத்தது என்ன, 18 கீழே. 17 கீழே 18 19 20 21 22 வரைக்கும் எழுதிட்டேன். 23 கீழே வரணும், கீழே. ஓகே, 23 எழுதியாச்சு. 24 இந்த இடத்துல வரணும். இப்படி வரும்போது அங்கே இடம் இல்லை, அப்போ 24 இங்கே எழுத போகிறேன். 24 25 இங்கே எழுதணும், அதுக்கு இடம் இல்லை, கீழே எழுதப்பட்டிக்குது பாருங்க. அதுக்கு நேராக எழுதப்பட்டிக்குது கீழே. 25 எழுதப்பட்டிக்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு. 25 ரைட். 25. அப்போ 26 நேராக போகிறத பாருங்க. 26 27 சரிதான். 27 வரைக்கும் தான் எழுதலாம். 28 கீழே தான் எழுதணும். அப்போ 28 கீழே, அதுக்கு நேராக 29. 29 எழுதினா 30 எங்கே எழுதுற, இங்கே எழுதணும், இடமில்லை தானே. அப்போ இங்கே எழுதப்பட்டிக்குது பாருங்க, நேராக 30 எழுதப்பட்டிக்கு பாருங்க. 30 எழுதப்பட்டிக்குதா நேராக, ரைட். அப்போ 30. அப்போ 30க்கு நேராக பாருங்க 31. சரிதானே, 31க்கு நேராக 32 இங்கே வருவார், இடமில்லை, இந்த எழுதப்பட்டிக்கு 32. எனவே நாங்கள் இதை வேகமாக எழுதலாம். இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டண்டா மிக வேகமாக எழுதலாம். சரிதானே, மிக வேகமாக எழுதலாம். சரி, நான் வேணுமெண்டா இந்த இலக்கங்களை வேறு இலக்கங்களை எடுப்போம் இதுக்கு பதிலாக. சரிதானே, 8 தொடக்கம் 32 வந்தால் 9 தொடக்கம் 33 வரத்தானே வேணும். எழுதி பார்ப்போமா? 9 தொடக்கம், சரி 9 வேணாம் எங்களுக்கு. 10 34 எழுதுவோமா? 10 என்றால் 34. சரி, 11 என்றால் 35 வரைக்கும் எழுதணும், 25 இலக்கம். ரைட். நாம் 12 எழுதுவோமே, 36 வரைக்கும் 25 இலக்கம். சரியா வருதான்னு பார்ப்போம் ப்ராக்டிஸுக்கு. எழுதி பார்க்கலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் எங்களோட முதலாவது தியரி என்ன, முதல் லைனில் நடுவில் சிறிய இலக்கம். எது சிறிய இலக்கம்? 12. ரைட். ஓகே, இப்போ அடுத்தது என்ன, எங்களோட அடுத்த தியரி என்ன, இதுக்கு 12க்கு நேராக எழுதணும். 13 இடம் இருக்குதா? இல்லை, அதுக்கு கீழே 13 14 15 இடம் இருக்குதா? இல்லை. அப்போ நான் இங்கே எழுதுறேன் 15, இங்கே எழுதுறேன். ரைட். 15. அடுத்தது சரிதானோ, எங்களுக்கு 4 இலக்கம் தான் எழுதப்பட்டி. சரி, 15 16. ஓகே, 16 எழுதியாச்சு. 16 5 இலக்கம் எழுதிட்டோம். 6வது இலக்கம்
5 எழுதினா அடுத்த 6வது இலக்கம் 17 இங்கே 18 19 சரிதானே 20 எழுத இடம் இருக்குதா இங்க எழுதணும் இடம் இல்லை அப்ப 20 இங்க வரப்போகுது 20 21 இங்க எழுதணும் இடம் இல்லை சரிதானே அப்ப நான் என்ன செய்வேன் இங்க எழுத போறேன் 21 எழுதியாச்சு அப்ப அடுத்த 6 இலக்கம் எழுதியாச்சு அப்ப 22 5 இலக்கம் எழுதியாச்சு அடுத்த 6வது இலக்கம் எனக்கு எத்தனை 22 22 23 24 25 26 அப்ப நான் 5 இலக்கம் எழுதிட்டேன் 1 2 3 4 5 அப்ப 27 இங்க இருந்து எழுத போறேன் 27 28 எங்க எழுதணும் இங்க எழுதணும் இடம் இல்ல அதுக்கு ஆப்போசிட் இங்க அப்ப 28 அப்ப 29 இங்க எழுதணும் இடம் இல்ல 29 30 சரிதானே 29 30 ஓகே ரைட் அப்ப நாங்க இதுல எனக்கு இப்ப இதுல பாத்தீங்கன்னா உண்மையில எனக்கு கன்ஃபியூஸ் வருது 5 இலக்கம் சரியா எழுதிக்கிறேன் நான் அது எங்களுக்கும் வரும் அப்ப நாங்க அந்த கன்ஃபியூஸை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அந்த இலக்கங்களை எழுதி வச்சு கொள்றது லேசி சரிதானே எழுதி வச்சு கொண்டமா இருந்தால் அந்த கன்ஃபியூஷன் எங்களுக்கு வராது ஓகே ரைட் நாம அதை எழுதுறதுக்கு பார்ப்போம் சரிதானே அதாவது ஓகே 30 31 வரைக்கும் எழுதலாம் சரி 31 ரைட் ரைட் அடுத்தது 32 33 34 இங்க வரணும் எழுத முடியாது 34 35 எனக்கு இங்க எழுதலாம் 36 இங்க எழுதணும் எனவே 36 இங்கே அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெரிய இலக்கம் 36 இந்த இடத்துல சரியா வந்திருக்குது கீழுக்கு வந்திருக்குது சிறிய இலக்கம் 12 இங்க சரியா கீழே வந்திருக்குது இது இலகுவா இல்லையா எவ்வளவு லேசா இந்த மாயச்சதுரத்தை எங்களுக்கு இனி வந்தா 5 கஞ்சி உங்களுக்கு என்ன இலக்கம் கேட்டு வந்தாலும் எத்தனை கூட்டுத்தொகை வந்தாலும் அது 1000 தான் கூட்டுத்தொகை வந்தாலும் நீங்க அசால்ட்டா என்ன செய்யலாம் இனி இந்த மாயச்சதுரத்தை இலகுவாக எழுதலாம் சரிதானே எப்படி எழுதுறேன் நான் 3 தியரி வச்சுக்கிறேன் முதலாவது தியரி என்ன எனக்கு சிறிய இலக்கம் முதல் வரியில் நடுவில் வர வேண்டும் இரண்டாவது தியரி என்ன என்னுடைய இலக்கங்கள் வந்து அடுத்தடுத்த இலக்கங்கள் அதாவது செங்குத்தாக வரணும் இடமில்லாட்டி அதற்கு கீழே ஆப்போசிட்ல மேல இடமில்லாட்டி கீழே சைட்ல இடமில்லாட்டி அதுக்கு நேர்மாறாக என்ன செய்யணும் அந்த இலக்கம் எழுதி போடணும் 5 இலக்கத்தை மட்டும்தான் நான் எழுதலாம் 6வது இலக்கத்தை கீழே எழுதணும் 3 இலக்கம் வரைக்கும் நேரா எழுதலாம் 4வது இலக்கம் கீழே எழுதணும் 7 வரைக்கும் எழுதலாம் 8வது இலக்கம் கீழே எழுதணும் இதுதான் என்னுடைய தியரி நான் முழங்கி வச்சு கொள்ள வேண்டியது இதை நீங்க தெரிஞ்சு கொண்டீங்கடா நீங்க சூப்பரா அந்த கேள்வியோட அழிக்கலாம் சரிதானே 7 இல்ல 9 இல்ல எத்தனை வந்தாலும் இனி மாயச்சதுரத்துல உங்களுக்கு டவுட்டே வராது மிச்சம் ஈஸியா நீங்க என்ன செய்யலாம் விடை அளிக்கலாம் கட்டாயம் நம்மட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாக்குறார்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க அடுத்த கேள்விக்கு போகலாம் ரைட் நான் 3 விளங்கப்படுத்திட்டு 4 விளங்கப்படுத்தாம 5 விளங்கப்படுத்தினேன் ஏனென்றா 3 5 ஒரே மாதிரி பேட்டர்ன்ல வாரதுனால இலகுக்காக இப்ப 4வதுக்கு போவோமா 4வது பார்ப்போம் எப்படி வருதுன்னு அதாவது 4 தர 4 என்று வரக்கூடிய மாயச்சதுரங்களை எப்படி நாங்க எப்படி விடகான்றங்கிறத பார்ப்போம் அடுத்த கேள்வியாக ஓகே அடுத்து நாங்க பார்க்க போறது 4 தர 4 என்று வரக்கூடிய சதுரத்தை எப்படி அடையாளம் காண்ற எத்தனை சந்தாலும் எப்படி விடை அளிக்கிறேன்றதை பார்ப்போம் சரிதானே ரைட் இதை பார்க்கறதுக்கு பேசிக்கா உள்ள ஒரு முறையை சொல்றேன் என்னன்னு கேட்டால் எங்களுக்கு நான் இங்க நீங்க பாத்தீங்கன்னா 1 தொடக்கம் 16 வரைக்கும் உள்ள இலக்கங்களை போடுறதுக்கான சதுரங்கள் இடம் தந்திருக்குது சரிதானே ரைட் இதுல கூட்டுத்தொகை எத்தனைன்றதையும் நாம சொல்லல சரியா ரைட் நாம கூட்டி பார்க்க போறோம் சரியா வருமுதாண்டு ரைட் இதை எழுதுறதுக்கு ஒரு அடிப்படை முறை உண்டு முதலாவது முறை இந்த 4 தர 4 பல முறைகள் எழுதுறாங்க பேசிக்கா ஒரு முறையை சொல்லித்தாரேன் ஓகே ரைட் முதல்ல என்னண்டா இந்த சதுரம் 4 தர 4 என்று இருக்கிற இந்த சதுரத்துல
நாம் என்ன செய்ய போறோம்டா, முதலாவது 2 2ஆக இருக்கக்கூடிய இலக்கங்களை, 2 சதுரங்களை, 4 கோணரையும் விட்டுட்டு 2 பகுதிகளை, இந்த 2 பகுதி, இந்த 2 பகுதி, இந்த 2 பகுதி, இந்த 2 பகுதி, இந்த 4 கோணரையும் விட்டுட்டு அப்படியே எழுத போறோம். 2 3 8 12 14 15 5 9 முதலாவது செஞ்ச வேலை சரிதானே. அதாவது மூலைகளில் உள்ள இலக்கங்களை விட்டுட்டு இருந்த இலக்கத்தை அப்படியே எழுதினோம். இப்போ ரெண்டாவது செய்ய போற ஒரு வேலை என்னண்டா, அந்த மூலைகளில் இருக்கிற இலக்கங்களை சஃபில் பண்ண போறோம், மாற்றி விட போறோம். ஒன்றிருந்த இடத்த 16 போட்டோ, 16 இந்த இடத்த 1 போட்டேன். 4 இருந்த இடத்துல 13 போட்டுட்டு 13 இருந்த இடத்துல 4 போட்டுட்டேன் சரிதானே. 13 இருந்த இடத்துல 4 போட்டேன், 4 போடுவோம். 13 இருந்த இடத்துல 4 போட்டாச்சு. இந்த வேலை செஞ்சோம். அடுத்தது நாம செய்ய போறோம், இந்த நடுவில் இருக்கிற இலக்கங்களையும் அது மாதிரி மாற்றி விட போறோம். எப்படி குறுக்கு மறுக்கா மாற்றி விட போறோம். 11 இருக்கிற இடத்துல 6 வருவாரு, 6 இருக்கிற இடத்துல 11 வருவாரு. 11 6 10 7. இப்ப எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்களா இருந்தா எல்லா பக்கமும் ஒரே மாதிரியான இலக்கம் வரணும். வந்தா நாங்க போட்டது சரி. கூட்டி பார்ப்போமா? 16 நான் கூட்டுறேன். 16 4 20. ஓகே, 25 9 34. 16 16 5 21. 2 3 5 16 5 21. 21 3 24 10 34. 34 20 30 சரிதானே. சாரி 20 33 1 34. ஆக எல்லா பக்கத்துலையும் கூட்டுத்தொகை 34 வருது. அப்போ இந்த முறை ஓகே, டன், நாங்கள் செஞ்சிட்டோம். இந்த முறையில் நாங்கள் எழுதி செய்கிறோம். ரைட். இது இல்லாமல் வேற இலக்கங்களை தந்தா எனக்கு வேற ஒரு முறையில் எழுதணுமெண்டா நிறைய முறை இருக்குது. நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில், இந்த வீடியோட அடுத்த பகுதிகளில் நீங்கள் பார்க்கலாம். என்னோட 4x4ங்கிற பெட்டி கொஞ்சம் கஷ்டம். அதில் நிறைய முறைகள் இருக்குது. இப்படியே தருவாங்கன்னு இல்லை, வேற மாதிரியும் தந்துடுவாங்க சரிதானே. வேற மாதிரியும் தந்துடுவாங்க. அப்படியே தந்தா நாங்கள் அதை எப்படி எழுதுறன்றதை பார்த்துக்குவோம். ரைட். இப்போ ஏற்கனவே தந்த மாதிரி நாம் என்ன செய்வோம், இந்த இலக்கங்களை போட்டுக்கொள்வோம். 2 3 8 12 14 15. இது 14 15 போட்டாச்சு. 5 9 இப்படி மட்டுமே தந்திருக்கேன்னு வச்சுக்குவோம். ரைட். அப்போ இந்த இடத்துல 7 10 11 6 இப்படி இருக்குது. அப்போ இப்படி சில இலக்கங்களை தராமல் ஒட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ரைட். 16 1 எங்களுக்கு இங்கே 4 இங்கே 13 இப்படி தானே நம்ம எழுதினோம். ரைட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், சில இலக்கங்களை அழிப்போம் சரிதானே. இதில் சில இலக்கங்களை அழிச்சிட்டு எங்களுக்கு இப்படி தந்தா, சில இலக்கங்களை இப்படி விட்டு தந்தா எப்படி எழுதுற எங்களுக்கு இந்த முறை தெரியும் சரிதானே. இது எங்களுக்கு ஞாபகத்தில் இருந்தால் நம்ம எழுதுவோம். இது எங்களுக்கு தெரியா, ஞாபகத்தில் இல்லை. இப்படி ஒரு முறையை நம்ம ஷார்ட்கட்டை படித்த மறந்துட்டோம் என்னன்னு. இந்த 4x4ங்கிற சதுரம் நம்மளோட கூட்டாளி. ஏனண்டா அவர் நெடுக, அதாவது மேலிருந்து கீழ் மட்டுமில்லை, 4x4லுமே அவர் அதே இலக்கத்தை தான் தருவார் கூட்டினா. நீங்கள் வேண்டா கூட்டி பாருங்க சரிதானே. 4x4 4 பொட்டிகளையும் அதே கூட்டுத்தொகையை தருவார். நம்ம வேண்டா கூட்டி பார்ப்போமா? இப்போ நம்ம எல்லாம் மேலேருந்து கீழே கூட்டினதுக்கு எங்களுக்கு என்ன செஞ்சுது, மேலிருந்து கீழே கூட்டினதுக்கு 34 வந்துச்சு. குறுக்கால கூட்டினது 34. அதே மாதிரி இந்த 4 சதுரங்களை கூட்டினாலும் 34 வரும். அதான் இதில் ஸ்பெஷல். அப்போ அப்படி இருக்கக்குள்ள எங்களுக்கு என்ன செய்யலாம், இல்லை அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். கூட்டி பார்த்துருவோமா? ரைட். 10 10 18.
18 மூண்டும் 21, 21 மூண்டும் 24 10 34. ஓகே, அப்போ இந்த 4 பட்டியலுக்குள்ள வரக்கூடிய இலக்கம் எங்களுக்கு 34 தருது. அப்போ இப்படி தந்தா 34க்கு இன்னைக்கு ஒவ்வொரு இலக்கம் நான் போட வேண்டி வரும். வெரி ஈஸி, நான் போட்டுடலாம். எப்படின்றத பார்ப்போம். இப்போ பாருங்க, 12 ஒன்றும் 13, 13 10 23, 23 5 29, 29ண்டா திரும்ப ஒரு நான் பிள்ளையான்ற சரியா திரும்ப ஒரு கண்டிப்பாகும். 15 16, 15 ஒன்றும் 16, 16 2 18, 18 ஒன்றும் 18 10 28. அப்போ இதில் எல்லாம் 28 இருக்குது. அப்போ எனக்கு வேணும் 34. அப்போ என்ன மிச்சம் வரப்போகிறது? மிச்சம் வரப்போகிற எத்தனை? 6. அப்போ இப்போ எண்ணி பாருங்க, 15 6 21 10 31 33 1 34. அப்போ இப்படி இலகுவா வேகமாக எண்ணக்கூடிய ஆக்கள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? மிக விரைவாக இந்த இலக்கங்களை எண்ணலாம். சரிதானே? எண்ணி எழுதலாம். இது இந்த 4 இலக்கங்கள் வரும்போது உங்களுக்கு அது எத்தனை இருக்கணும்? 34 இருக்கிற மாதிரி இருக்கணும். சரி, இதில் போடுவோம். இந்த இடத்துல 5 2 7, 17 6 23. அப்போ 23 மிச்சம் 11 வந்தா 34. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த 4 தர 4 வரக்கூடிய கேள்விக்கு இந்த மாதிரி விடையளிக்கலாம். இது ஒரு முறை. அப்போ உங்களுக்கு இப்படி 4 தர 4 வந்து 1 தொடக்கம் 16 வந்தால் லேசாக செஞ்சிருவீங்க. வேறு இலக்கங்கள் வந்தால் உங்களுக்கு செய்ய முடியாதுங்கிற ஒரு இடத்துல விரைவாக நாங்கள் இப்படி கூட்டி 4 தர 4 போட்டியில் 4 போட்டியாக கூட்டினாலும் அதே கூட்டுத்தொகை வார மாதிரி இருக்கிறத ஏன்னா அப்படி வரப்போகிறது எங்களுக்கு ஒரு இலக்கம் தான் போட வேண்டியிருக்கும். அதை விரைவாக போட்டுடலாம். போட்டு என்ன செய்யலாம்? எங்களுக்கு ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இந்த கேள்வி உங்களுக்கு இலகுவாக செஞ்சு கொள்ளலாம். அடுத்த இதில் இந்த 4 தர 4ல் எப்படியான கேள்விகள் வந்திருக்கி அதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஓகே, அடுத்த கேள்வி வரும்போது 4 தர 4 எப்படி வந்திருக்கு, அதை எப்படியெல்லாம் செய்யலான்றத அடுத்த கேள்வியில் பார்ப்போம். ஓகே, 4 தர 4 வினா ஒன்று சந்திக்கிறாங்க. இது வந்து 1 தொடக்கம் 16 வரை உள்ள இலக்கம் கூட்டுத்தொகை 34 வரணுங்கிறதான் வேற ரூல்ஸ். ஓகே, இது வந்து ஒரு கேள்வியாக வந்தது தான். நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி எங்களுக்கு இதுலேருந்து என்ன விளங்குது? 14 15 பக்கத்தில் வருது இல்லையா? ரைட். அப்போ எங்களுக்கு ஓர்டரில் எழுதப்பட்டது தான், இது குழப்பி எழுதலைங்கிறது நல்லா தெரியுது. ரைட். அப்போ எங்களுக்கு 14 15 அதாவது கீழே நாங்கள் ஏற்கனவே எழுதின சதுரங்களில் கீழே இருந்துச்சு, இது மேலே இருக்கு. அப்போ நாங்கள் இங்கே என்ன எழுதணும்? 2 3 எழுதணும். அப்போ 16 இங்கே இருக்குதா இல்லையா? ஓகே, 16 இங்கே இருக்குதுண்டா இங்கே வர வேண்டியவர் யாரு? 1. சரிதானே? ரைட். அப்போ 2 3 1 2 3 4 இங்கே வர வேண்டியவர். அப்போ அவர் எங்கே வருவார்? இங்கே வருவார். ஓகே, ரைட். அப்போ இதில் 13 இங்கே இருக்க வேணும், அவர் இங்கே வருவார். 13 இங்கே வருவார். ஓகே, ரைட். அடுத்தது நாம் 5 9 பார்த்தோம். சரிதானே? அதாவது 1 2 3 4 இங்கே என்ன இருக்கணும்? 5 இருக்கும். ஓகே, ரைட். 5 பார்த்தோம். சரி, அப்போ இங்கே 6 இருந்திருக்கும், 6 இங்கே வரும். சரிதானே? 6. அதே போல் 7 8. சரிதானே? 8. அப்போ 9. அப்போ 10 இங்கே இருந்தது இங்கே வந்திருக்குது, 11 இங்கே இருந்தது இங்கே வந்திருக்குது. சரிதானே? 12. அப்போ இதில் மிஸ் ஆகிற இலக்கம் எத்தனை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த ஆர்டரில் நாங்கள் பார்த்தோமா இருந்தால் மிஸ் ஆகிற இலக்கம் 7. ஓகே, ரைட். இப்போ எண்ணி பாருங்க, சரியா 34 வருதாண்டது எண்ணி பார்த்தா எங்களுக்கு 34 சரியா வார மாதிரி இருக்கும். பார்ப்போமா? ரைட். 4 4 5 9 9 9 18 18 6 24 10 34. அதே போல் 13 13 3 16 16 2 18 18 16 34.
சரி, இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? எனக்கு ஏற்கனவே இதை எழுதி அனுபவம் உண்டிருந்ததுனால எனக்கு இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய இருந்துச்சு. நம்ம இதை அழிச்சிட்டு பார்ப்போமா? உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் திரும்ப ஒருக்கா பார்ப்போமா எப்படின்னு சொல்லி. என்ன சந்திக்கிறாங்கன்னா, ஏற்கனவே இருந்த இலக்கத்தை மாற்றி தந்திக்கிறாங்க. எங்களுக்கு இங்கே 14 15 சந்திக்கிறாங்க. சரிதானே? 14 15ண்டா நாங்கள் ஏற்கனவே எழுதின பாக்ஸ் படி 1 2 3 4 5. சரி, 4 வரைக்கும் தானே. இப்போ 5 கீழே வரப்போகுது. பாருங்க, நல்லா பாருங்க. 5 கீழே வரப்போகுது. 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இதில் ஜோடியாக எழுதப்படக்கூடிய இலக்கங்களை நாம ஏற்கனவே அடையாளப்படுத்தி இருந்தோம். 5 9 8 12 14 15. அதில் 14 15 சந்திக்கிறாங்களா? தந்திக்கிறாங்க. 9 சந்திக்கிறாங்களா? தந்திக்கிறாங்க. அப்போ மிச்சம் வர போகிறது 5. 12 சந்திக்கிறாங்க. அப்போ இதில் எழுதப்பட வேண்டியது 8. சரிதானே? ரைட். அடுத்தது கோர்னரில் பார்த்தீங்கன்னா 16 1. அப்போ 16 வந்துக்குதுண்டா அடுத்த கோர்னரில் அதுக்கு நேராக 1. அடுத்தது வர வேண்டியது 13 4. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. 13 4. சரிதானே? ரைட். 13 4ண்டா இங்கே தான் 13 இருந்திருக்கணும். 14க்கு முன்னுக்கு 13 இருந்தால் இங்கே வரும். அப்போ 13 இங்கே. அப்போ 4 இங்கே. ஓகே, ரைட். எழுதியாச்சு. ரைட். இப்போ எழுது போடாமல் இருக்கிறார்கள் யார்? 2 3. 2 3. அதே மாதிரி சரிதானே? 11 7. 10 10 7 11 6. 10 7 11 6 மாறி மாறி எழுதப்பட்டிருக்கிறாங்க. பாருங்க, இங்கே எங்களுக்கு 10 தந்திக்கிறாங்க. 10க்கு நேராக யார் இருப்பார்? 7 இருப்பார். 11க்கு நேராக 6 இருப்பார். இப்போ இவங்களை கூட்டி பார்த்தமா இருந்தால் எல்லாம் சரியா 34 34 சரியாக வரும். கூட்டி பாருங்க வேண்டாருக்கா எப்படி 34 சரியாக வருதாண்டு. சரிதானே? ரைட். நாங்கள் 4 4 எழுதா கூட்டினாலும் எல்லாம் குறுக்கு முறுக்கா கூட்டினாலும் சரியாக 34 வரும். எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, 9 இங்கே 4 எடுப்போம். 20 25 9 34 சரியாக இருக்குது. ரைட். அதே போல் 10 இங்கே 30 34 சரியாக இருக்குது. இந்த கோர்னரில் சரியாக இருக்குது. 34 சரியாக இருக்குது. ரைட். அதே மாதிரி 7 8 18 16 34 சரியாக இருக்குது. அதே போல் 15 15 21 24 34 சரியாக இருக்குது. எனவே நாங்கள் போட்ட விட சரி. அப்போ நாங்கள் இதை சரியாக எழுதி பழகினமாக இருந்தால் எங்களுக்கு என்ன இலகுவாக வேகமாக இந்த கேள்வியை செய்யக்கூடியதாக இருக்கும். எங்களோட தியரிப்படி அது எப்படி கேள்வி வந்தாலும் நாங்கள் என்ன செய்யலாம்? இலகுவாக எழுதலாம். அல்லது உங்களுக்கு இதுதான் தெரியலேண்டா கூட நாங்கள் என்ன செய்யலாம்? 34 வாரத்துக்கு மீதம் இருக்கிற இலக்கங்களை 4 4 பொட்டிகளாக அடையாளம் கண்டு நாம் எழுதினமாக இருந்தாலும் இலகுவாக என்ன செய்யலாம்டா? இந்த மாதிரி கேள்விக்கு 4 தர 4 வரக்கூடிய கேள்விக்கு உடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி இந்த பட்டி, அதே போல் இந்த 4 பட்டி, அதே போல் இந்த 4 பட்டி, இந்த 4 பட்டி, இதுக்குள்ளே வரக்கூடிய இலக்கங்கள் எல்லாம் சரியாக இருக்குதான்றதை பார்த்து நீங்கள் போட்டிங்களா இருந்தால் எங்களுக்கு என்ன செய்யலாம்? செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். 11 6 17 17 7 24 10 34. அப்போ நடுவுலையும் என்ன செய்யலாம்? எங்களுக்கு நடுவுலையும் 34 வரும். சரிதானே? அப்படி பார்த்தும் எங்களுக்கு இந்த கேள்விக்கு உடையளிக்கக்கூடியதாக இருக்கும். ரைட். இப்போ தொடர்ந்து பல தலைப்புகளில் நான் வீடியோக்கள் பதிவிட்டு கொண்டு வரேன். நீங்கள் என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்வையிடுங்க. கட்டாயம் உங்களோட சப்போர்ட் தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் ஒரு தலைப்பில் இது மாதிரி சுவாரஸ்யமாக அதே நேரம் இலகுவான ஒரு கற்றல் முறையோடு நாங்கள் இன்னும் ஒரு வினாவை பார்க்கலாம். நன்றி. தொடர்ந்து ஆதரவு தாங்க.